அஸ்ஸலாமு அலைக்கும் ஜே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா வெஜ் பிரியாணி தான். வெஜ் பிரியாணின்னு சொல்லலாம், பிரிஞ்சின்னு சொல்லலாம். நான் இது பிரிஞ்சி மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, தக்காளியில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி, அதனால தான் சட்டியில் செய்யலை, குக்கரில் செய்ய போகிறேன். அடுத்த வாட்டி சட்டியில் செய்கிற வீடியோ போடுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன் தண்ணியாக இருக்குன்னா, கட்டியாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்கும். அடி பிடிச்சிச்சின்னா அது ஒரு வாசனை வேறு மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணியாக போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா வந்து தக்காளி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. வீட்டிலேயே நான் வந்துட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு அரைச்சி வச்சுருக்கோம் மசாலாவாக, அது போட்டுக்கிறோம். அது ஏன் நம்ம போட்டோம்னா ஃப்ளேவர் வந்துட்டு நம்ம போடலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு போடல. அதனால் இந்த தூள் போட போகும்போது அது வாசனையை சூப்பராக கொடுக்கும், எடுத்து காட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமே பாருங்கள், ஒட்டாமல் இன்னும் சூப்பராக வந்துட்டு எண்ணெய் தனியாக, மசாலா தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் வந்து மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம். மீன் மேக்கர் ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், அப்புறம் சத்தும் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்டே போகலாம். நான் ஏன் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு இது மீன் மேக்கர் போட்டால் ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிடிக்கும், அதனால் போட்டாச்சு. சரி, இப்போ வந்துட்டு ஒரு சுண்டு அரிசிக்கு 2 சுண்டு தண்ணி ஊற்றணும். 2 சுண்டு அரிசிக்கு 4 சுண்டு தண்ணி ஊற்றணும். இன்றைக்கி நான் ஒரு சுண்டு தான் எடுத்திருக்கேன், நான் 2 சுண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கலருக்காக நம்ம வந்துட்டு கேசரி பவுடர் தூவி விட்டுக்கலாம். அது கொதி வர்றதுக்கு முன்னாடியே அரிசியை உள்ளே போட்டுக்கணும். ஒரு சிலர் கொதி வந்த பிறகு தான் அரிசியை போடுவீங்க, அது மாதிரி செய்யாதீங்க. ஏன்னு கேட்டால், நம்ம வந்துட்டு கொதி வர்றதுக்கு முன்னாடியே போட்டால் தான் அந்த அரிசியில் போயிட்டு அந்த காரம், உப்பு எல்லாம் கலர் எல்லாம் இறங்கியிருக்கும். இதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அப்புறமா அது ஒரு மாதிரியா ஃப்ளேவரை காட்டும். உங்களுக்கு எப்படி வசதியோ அதுமாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் விட்டதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சி. இப்போ வந்துட்டு போய் எடுத்து பார்த்துக்கலாம். இப்படி உதிரி உதிரியாக சோறு வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம லஞ்சுக்கு போயிடலாம். லன்ச்சு டைம் ஆகிடுச்சி, பசங்களுக்காக லன்ச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ லன்ச் பாக்ஸில் வந்துட்டு சோறை இது பண்ணிக்கலாம். அப்புறம் சைடிஷ்க்கு வந்துட்டு ஆனியனும் முட்டை தான். எப்போவுமே சைடிஷ் வந்துட்டு ஆனியன், முட்டை இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து செய்கிறவங்க செய்வாங்க. இதுதான் வந்து சைடிஷ் நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.